نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم إن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக ஏற்று நடக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சகோதரர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவாறு என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு விசாரணை நாளை முன்னோக்கியவர்களாகத்தான் நம்முடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்த பயணம் நம்முடைய இந்த உலக பயணம் அதிபதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிபதியான அஹ்கமுல் ஹாக்கிமீன், தீர்ப்பாளிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்ப்பாளியான அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே விசாரிக்கப்படக்கூடிய ஒரு விசாரணை நாளை நோக்கித்தான் நம்முடைய பயணங்கள், நம்முடைய நேரங்கள், நம்முடைய காலங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனிதர்களிலே பெரும்பான்மையான நபர்கள் அப்படி ஒரு விசாரணை நாள் என்று ஒன்று உண்டு, என்னை படைத்த இறைவன், என்னை பாதுகாக்கும் இறைவன், என்னை இந்த உலகத்திலே வாழ வைக்கக்கூடிய அந்த இறைவன், என்னை நாளைக்கு மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிமன்றத்திலே என்னை விசாரிப்பான் என்ற அந்த சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். யாரெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய ரப்பு விசாரிப்பானே என்ற அந்த சிந்தனை இல்லாமல், ஒரு விசாரணை நாளை நாமெல்லாம் அனுபவிக்கணுமே என்ற அந்த அறிவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா. அஃபஹஸிபுதும், மக்களே நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்களே நீங்கள் என்ன நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை அபஸா, அபஸ் என்று சொன்னால் ஒரு பொடும்போக்காக, வீணாக நாம் படைத்து விட்டோம் என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் நம்மிடத்திலே மீண்டு வர மாட்டீர்கள் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் கேட்கிறான். அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த பயணம் அந்த ஒரு நாளை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வரக்கூடிய கஷ்டம், இந்த உலகத்திலே வரக்கூடிய சிரமம், இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு தப்பித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது, யாரையாவது சிபாரிசுக்கு அழைத்து தப்பித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் கேட்கிறான், விசாரணை நாள், விசாரணை நாள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட விசாரணை நாள்? வமா அத்ராக மா யௌமுத்தீன், வமா அத்ராக மா யௌமுத்தீன். நபியே, விசாரணை நாள் என்று சொன்னால் என்னவென்று உமக்கு தெரியுமா? அல்லாஹ் நபியை பார்த்து அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். எந்த ஒரு விஷயம் மனிதனுடைய உள்ளத்திலே சீக்கிரமாக போய் பதிய வேண்டுமோ, எந்த ஒரு விஷயத்தினுடைய தாக்கம்
மனிதனுடைய உள்ளத்தை போய் தட்ட வேண்டுமோ, எந்த விஷயத்திலே மனிதன் அதிகமாக கவனம் ஏற்று நடக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் முதலிலே கேள்வியாக அல்-ஹாக்கத்து மல்-ஹாக்கா, அல்-காரிஅத்து மல்-காரிஆ, இப்படியாக கேள்வியாக கேட்டு அல்லாஹ் பதில் சொல்வான். அதிலே தான் அல்லாஹ் இந்த விசாரணை நாளை பற்றி கேட்கிறான். வமா அதராக மா யௌமுத்தீன், நபியே விசாரணை நாள் என்று சொன்னால் என்னவென்று உமக்கு தெரியுமா? சும்ம மா அதராக மா யௌமுத்தீன், மீண்டும் நபியை நான் கேட்கிறேன், விசாரணை நாள் என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா? ஒரே வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், யௌம லா தம்லிகு நஃப்சுல் லினஃப்ஸின் ஷைஆ. விசாரணை நாள் என்று சொன்னால் அந்த விசாரணை நாளிலே எந்த ஆத்மாவும் எதையும் உரிமை பெற்றிருக்காது. வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ், எல்லா விதமான ஆட்சி, எல்லா விதமான அதிகாரம், எல்லா விதமான ஏவல்கள் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு நாள் தான். எந்த ஆத்மாவும் எதையும் உரிமை பெறாது. ஆட்சியோ அதிகாரமோ யாரிடத்திலும் எதுவும் அன்றைக்கு உதவி செய்யப்பட முடியாது. அதுதான் உண்மையான விசாரணை நாள் என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். மக்களே, இதே போன்றுள்ள வசனங்கள் எல்லாம் இறங்கியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குடும்பத்தார்கள் அழைக்கிறார்கள். யா பனு அப்துல் முத்தலிப், யா குரைஷ், யா லுஐ, அப்துல் முத்தலிபினுடைய குழந்தைகளே, குரைஷி குலமே, லுஐ குலமே, என்னுடைய மாமியாகிய சஃபியாவே, என்னுடைய தகப்பன் கூட பிறந்த சகோதரர்களே, இப்படி எல்லாரையும் அழைத்தார்கள். இந்த வசனம் இறங்கும் பொழுது அதே போன்று ஃபாத்திமத்த பின்த முஹம்மத், முஹம்மதினுடைய மகள் ஃபாத்திமாவே, உன்னையும் நான் அழைக்கிறேன். இத்தகுல்லா, நீ அல்லாஹுவை பயந்து கொள். லா தம்லிகு லக மினல்லாஹி ஷையா, நாளைக்கு அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திலே, அந்த விசாரணை நாளிலே முஹம்மதினுடைய மகள் ஃபாத்திமா என்பதற்காக வேண்டி மாத்திரம் உனக்கு என்னால் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொல்கிறார்கள். இன்னும் சொன்னார்கள், சலீனி மினத் துன்யா மா ஷித், இந்த உலகத்தில் வேண்டுமானால் தகப்பன் என்பதற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் கேள், என்னால் முடிந்ததை நான் உனக்கு வாங்கி தருகின்றேன். லன் உக்னிய அன்கி மினல்லாஹி ஷையா, நாளைக்கு மஹ்ஷரில வந்து முஹம்மதினுடைய மகள் என்பதற்காக வேண்டி நீ நாளைக்கு பாதுகாக்கப்பட மாட்டாய். உன்னுடைய அமல், உன்னுடைய ஈமான், உன்னுடைய இறையச்சம் தான் நாளைக்கு அந்த மஹ்ஷரிலே உனக்கு உதவி செய்யும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரயீசுல் முவஹித், ஏகத்துவவாதிகளுடைய தலைவர், தன்னுடைய மகளுக்கு செய்யக்கூடிய உபதேச. மக்களே, அப்ப யாரும் எதையும் உரிமை செய்ய முடியாது. யாரை கூப்பிட்டும் அந்த நாளிலே நாம் தப்பிக்க முடியாது. அந்த நாளினுடைய கடினத்தை பற்றி அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே பேசுகிறான். யுபஸ்ஸிரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇதின் பிபனி வ ஸாஹிபதிஹி வ அஹி வ ஃபஸிலதிஹி அல்லதி துவி. இன்றைக்கு குழந்தைகள், இன்றைக்கு குடும்பங்கள், இன்றைக்கு உறவினர்கள், இவை அனைத்தையும் நாளைக்கு நீங்கள் அந்த மஹ்ஷரிலே விசாரணை நாளிலே பார்ப்பீர்கள். லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, அந்த விசாரணை நாளுக்கு முன்னால் யாரையும் நீங்கள் விசாரிக்க மாட்டீர்கள். இந்த உலகத்திலே நாம் பெத்தெடுத்த பிள்ளைகள், நம்மை பெத்தெடுத்த தாய் தந்தையர்கள், இப்படி எல்லோரையும் நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள். யுபஸ்ஸிரூனஹும், மனிதன் பார்ப்பான், தன்னுடைய தாயை பார்ப்பான், தன்னுடைய தந்தையை பார்ப்பான். லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த விதமான விசாரணையும் செய்ய மாட்டான். நல்லா இருக்கிறீங்களா, வந்தீங்களா, எப்போ வந்தீங்க, எப்போ எழுப்ப, எதுவும் இருக்காது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த விசாரணை நாளிலே தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டுவான். யா அல்லாஹ், இதோ என்னுடைய மனைவி, எடுத்துக்கொண்டு என்னை நீ பாதுகாத்துக்கொள். பிபனி, தன்னுடைய குழந்தைகளை, வாஹி, தன்னுடைய தோழர்களை, கடைசியாக ஒட்டுமொத்த சொந்த பந்தங்களையும் அல்லாஹ்விடத்திலே கொடுத்துவிட்டு அந்த மனிதன் சொல்லுவான், இறைவா, இவர்கள் அனைவரையும் நான் தருகிறேன், என்னை நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். முடியாத அடியானே, அப்படிப்பட்ட ஒரு நாள் மக்கள் இன்னைக்கு பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் ஏதோ நாம் செய்யக்கூடிய விஷயத்திற்கு எல்லாம் விசாரணை இல்லை, ஏதோ நாம் செய்யக்கூடிய இந்த விசாரணைக்கு, நாம் செய்யக்கூடிய இந்த தப்புகளுக்கெல்லாம் நாளைக்கு அல்லாஹ் நம்மளை பிடிக்க மாட்டான் என்ற யதார்த்த சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை பற்றி பேசுகிறான். யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பேசுகிறான். மஹ்ஷரை உண்டாக்கக்கூடியவன்,
அந்த கியாமத்தினாலே விசாரணை நாளினுடைய அதிபதி பேசுகிறான், நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். காரணம், இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், ஒரு அதிபயங்கரமான ஆட்டம் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. உதாரண பூர்வமாக அல்லாஹ் அந்த நாளை விளக்குகிறான். விசாரணை நாள் என்று சொன்னால் என்ன, அந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் அந்த உணர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உதாரண பூர்வமாக எந்த விஷயம் மனிதன் அதிகம் கவனம் செலுத்த வேண்டுமோ அதற்கு அல்லாஹ் உதாரணத்தை கொண்டு விளக்குவான். யௌம தரவுனஹா, அந்த விசாரணை நாளை யாராவது ஒரு மனிதன் பார்த்தால், நீங்கள் இன்றைக்கு உலகத்திலே பார்க்காமல் வாழுகிறீர்கள், அந்த விசாரணை நாள் எழுப்படும் பொழுது, அந்த மஹ்ஷர் ஏற்படும் பொழுது, அந்த விசாரணை நாளை நீங்கள் பார்த்தால், ததுஹலு குல்லு முருதிஅத்தின் அம்மா அருதஅத் வ ததஉ குல்லு ذات حمل حملها. அந்த உலகத்திலேயே ரொம்ப அதிபயங்கரமான ஒரு வேதனைனா என்ன வேதனை? இந்த உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு வேதனை என்று சொன்னால் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வேதனை தான். இதற்கு நிகரா உலகத்தில் அறிவியல் பூர்வமாகவும் ஒரு வேதனை கிடையாது. சொல்லுவாங்கல்ல, தமிழன் பேர் பிரசவம், செத்து பிழைத்தல். உலகத்திலேயே அதிக வேதனை, அதிகமாக வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த வேதனை தான். அல்லாஹ் பேசுகிறான், அந்த நாளிலே ஒவ்வொரு கர்ப்பவாதியான பெண்ணும் அந்த நீதிமன்றத்திற்கு முன்னால் வருவாள். அவளுடைய கர்ப்பம் அவளுடைய வயிற்றிலே இருந்து நழுகி செல்லும், அதை அவள் அறிய மாட்டாள். எப்படி ஒரு தாய், அல்லாஹ் இந்த உலகத்திலே நீங்கள் எந்த வேதனையை பெரிய வேதனைகளாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த வேதனை கூட அந்த மஹ்ஷரிலே அதை விட ஒரு பெரிய வேதனை இன்னும் பார்க்கலாம். இப்ப நம்மளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்ப ஒரு அளவுக்கு ஒரு நாய், கடுமையான ஒரு பெரிய நாய், இப்ப நம்மளை துரத்தும் பொழுது அட்டிச்சு பிறண்டு ஓடுவோம். கல்லு கிடக்கும், முள்ளு கிடக்கும், செருப்பு ஒரு பக்கம் போகும், எந்திரிச்சு ஓடுவோம், கை காலெல்லாம் அடி விழும். ஆனா அந்த நேரத்தில் அந்த வலி தெரியாது, அப்படிதானே? அந்த நேரத்தில் அந்த வலி நமக்கு உணர்ச்சியாக தெரியாது. நாயிட்ட இருந்து தப்பிச்ச காரணம், இதுல கவனம் செலுத்தினால் பின்னாடி ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, இந்த கவனம் இல்லாமல் ஓடுவான். அதே போன்றுதான் அல்லாஹ் சொல்றான், அந்த ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கற்பத்தை கீழே இறக்கி வைப்பாள், ஆனால் கற்பம் நழுவி வெளியே போகிறது என்பதை கூட அவளால் அறிய முடியாது. காரணம், அந்த கற்ப வேதனையை விட ஒரு மிகப்பெரிய வேதனை அந்த மஹ்ஷரிலே இருக்கிறது. பார்த்தாலே போதும், வேதனை தரவுனஹா, அந்த விசாரணை நாள், அந்த விசாரணை நாளுடைய அந்த அதிபதி, அந்த அதிபதியினுடைய கம்பீரத்தை பார்த்தவுடன் மக்கள் ஏற்படக்கூடிய வேதனை. மக்களை, அப்படிப்பட்ட ஒரு வேதனையை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாளை நோக்கி நம்முடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. என்றைக்காவது இந்த நாளை நினைத்து நாம் அச்சப்பட்டிருப்போமா? இப்படிப்பட்ட ஒரு நாள் உண்டே, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்னுடைய ரஹ்மான் என்னிடத்திலே நேரடியாக விசாரிப்பானே, அந்த விசாரணையின் பொழுது என்னுடைய நிலைமை என்னவாகும் என்பதாக என்றைக்காவது நம்முடைய சிந்தனையில் இது உதித்திருக்குமா? எத்தனை நபிமார்கள், குர்ஆனை படித்து பாருங்கள், சஹாபாக்கள், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள், அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் படித்து பார்த்தால் அல்லாஹு அக்பர், இந்த நாளை நினைத்துதான் அவர்கள் தங்களுடைய கண்ணீர்களை அல்லாஹ்விடத்திலே அழுது பிரார்த்தித்திருக்கிறார்கள். விசாரணை என்று சொன்னால் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் பேசுகிறான், வஉதிஅல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன் மிம்மா ஃபீஹி வயகூலூன யா வைலதனா அதாஇனா அல்லாஹ் வ அத்தா. அல்லாஹ் பேசுகிறான், வஉதிஅல் கிதாப், அன்றைய தினத்திலே புத்தகத்தை கொண்டு வைக்கப்படும். புத்தகம் என்று சொன்னால் என்ன புத்தகம்? ஒவ்வொரு மனிதனும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை அன்றைக்கு வெளியிலே நாம் கொண்டு வருவோம், ஒவ்வொரு மனிதனுடைய கரத்திலே நாம் கொடுப்போம். அது எப்படி இருக்கும், எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும், அதற்குண்டான வியாக்கியானம் படைச்ச அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். சூரத்துல் பனி இஸ்ராயிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றொரு வசனத்திலே விளக்குகிறான், புத்தகம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட புத்தகம் தெரியுமா? வகுல்லு இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே, வகுல்லு இன்சானின், எல்லா மனிதரும் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுதே ஃபீ உனுகிஹி, அவனுடைய கழுத்திலே நாம் ஒரு புத்தகத்தை மாட்டி விடுகின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனும்
தன்னுடைய தாயினுடைய கற்பத்திலிருந்து வெளியே வரும் பொழுதே அவனுடைய கழுத்திலே நாம் ஒரு புத்தகத்தை மாட்டுவோம். அந்த புத்தகத்தில் என்ன செய்யப்படும்? எதற்காக வேண்டி அந்த புத்தகம் மாட்டப்படுகிறது? சூரத்துல் கமரிலே அல்லாஹ் சொல்கின்றான், குல்லு ஸஈரி வ கபீரின் முஸ்தத்திர். குல்லு ஸஈரின், எல்லா சின்ன விஷயமும், வ குல்லு கபீரின், எல்லா பெரிய விஷயமும், முஸ்தத்திர், தெளிவாக. எப்படி? எல்லா விஷயத்தையும் அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்படும். எப்படி பதிவு செய்யப்படும்? முஸ்தத்திர், அல்லாஹ்வுக்கு அஞ்சி செய்தாயா? மக்கள் பார்க்கணும் என்று செய்தாயா? அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் செய்தாயா? மக்கள் மன்றத்திற்கு முன்னால் செய்தாயா? தனிமையில் செய்தாயா? எந்த வருடத்தில் செய்தாய்? எந்த மாதத்தில் செய்தாய்? எந்த வாரத்தில் செய்தாய்? எத்தனை மணிக்கு செய்தாய்? எந்த நொடியில் செய்தாய்? முஸ்தத்திர், தெளிவான முறையிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்தகம் ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் மாட்டி வைக்கப்படுகிறது. என்ன செய்வான் அல்லாஹ்? வனுக்ருஜு லஹு யௌமல் கியாமா, வனுக்ருஜு லஹு யௌமல் கியாமா, நாளைக்கு அந்த கியாமத்தினாலே நாம் அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வருவோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு புத்தகமாக இன்றைக்கு நம்முடைய கழுத்திலே மாட்டி வைக்கப்படக்கூடிய இந்த புத்தகம் நாளைக்கு மறுமையிலே அந்த விசாரணை நாளிலே ஒரு புத்தகமாக தொகுக்கப்பட்டதாக நாளைக்கு வெளியே கொண்டு வருவோம். அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக், ஓ மனிதா, இதோ இந்த புத்தகம் தந்து விட்டேன். இக்ரா கிதாபக், உன்னுடைய புத்தகத்தை நீ படித்து பார். அல்லாஹ் என்ன சொல்வான்? வகஃபா பினா ஹாசிபி, உன்னுடைய கிதாபை, உன்னுடைய இந்த பாவ பட்டியல், நன்மை பட்டியலை உன்னிடத்திலே தரப்பட்டு விட்டது, வெளியாக்கப்பட்டு விட்டது. பிடித்துக்கொள், நீ முதலிலே உன்னை நீ விசாரித்துக்கொள். வகஃபா பினா ஹாசிபின், உன்னை விசாரிப்பதற்கு நீனே போதுமானவன், நீ இதை விசாரித்து பார் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புத்தகத்தை மனிதனுடைய கரத்திலே கொடுப்பான். அடுத்து அல்லாஹ் அந்த புத்தகத்தை கொடுத்த உடனே தான் கஹ்ஃப்ல பேசுகிறான், உதே அல் கிதாப், இப்படி புத்தகம் அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்டவுடன் ஃபத்தரல் முஜ்ரிமீன், நபியே நீ பாவியை பார்க்கணும். அல்லாஹ் பேசுகிறான், நபியே, யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நாள் உண்டே, என்னுடைய ரப்பு என்னை விசாரிப்பானே, நான் செய்த ஒவ்வொன்றையும் என்னை விசாரிக்கப்படும் என்பதாக எனக்கு உபதேசம் செய்யப்படும் பொழுதெல்லாம் அந்த அல்லாஹுவை மறந்து பாவம் செய்தானே, அப்படிப்பட்ட பாவியை நபியை நீ பார்க்கணும். முஷ்ஃபிகீன், அப்படி கதறுவான், பயத்தால் முஷ்ஃபிகீன், உலகத்திலே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவன் உண்டு, அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான் என்பதாக அல்லாஹ்வுடைய அச்சம் ஒவ்வொரு நாளும் இத்தகுல்லா இத்தகுல்லா என்று மனித சமுதாயத்திற்கு உபதேசிக்கப்படும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை பயந்து வாழாமல் உலகத்திலே வாழ்ந்த அந்த மனிதனை நபியை அந்த விசாரணை நாளிலே பார்க்கணும். முஷ்ஃபிகீன், அப்படி ஆட்டம் கண்டுவிடும், பயத்தால் நடுங்குவான். யகூலூன், அவன் பேசுவான், மாலி ஹாதல் கிதாப், இறைவா, யா வைலதனா, எங்களுக்கு வந்த நாசமே, மாலி ஹாதல் கிதாப், இது என்ன புத்தகம், இது என்ன புத்தகம், லா யுஆதிரு ஸகீரத வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, யாங்கள் செய்த எல்லா விஷயமும், சின்ன விஷயம் பெரிய விஷயம், மறைத்து செய்த விஷயம், எங்களுக்கே நாங்களே தெரியாமல் செய்த விஷயம், உலக கண்களை எல்லாம் மூடிவிட்டு இருட்டறையிலே கூட செய்த விஷயம், இப்படி இல்லா அஹ்ஸாஹா, எல்லா விஷயமும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரஹ்மானே, இது என்ன புத்தகம் இறைவா என்பதாக அல்லாஹ்விடத்திலே கதறுவான். அல்லாஹ் பேசுவான், ஓ ஜது மா அமிலு ஹாதிரா, அவன் செய்த எல்லா அமல்களையும் நாம் அவனுக்கு முன்னால் கொடுத்தவுடன் அல்லாஹ், வலா யظلم ربك அஹதா, மனிதா இதை நீ படித்துப் பார், இதில் நீ செய்யாதது, இதில் நீ செய்யாதது ஏதாவது இருக்கிறதா? வலா யظلم ربك அஹதா, தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ஒரு பொழுதும் அக்கிரமம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். இதில் நீ செய்யாதது ஏதாவது இருந்தால் நம்மிடத்தில் ஆர்குமெண்ட் தொடரலாம். அப்ப அன்பார்ந்த இந்த நாளை பற்றித்தான் நபிமார்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரார்த்தனையை எடுத்து பாருங்கள். எதை நினைத்தவர் அழுதார்? அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்திக்கிறார், வல்லதி அத்மா வ யக்ஃபிர் லி ஹத்தியதி யௌமத்தீன், இறைவா, இப்ராஹிம் எப்படிப்பட்ட மாமனிதர், அல்லாஹ் குர்ஆனிலே இவருக்கு நிகராக வேற யாரையுமே புகழவில்லை. இந்த நபிக்கு நிகராக நாமெல்லாம் யாரை பின்பற்றணும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சொல்கின்றான், வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, ஓ முஹம்மதே, இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றணும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்,
அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு மனிதரை பார்த்து போராமைப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதரை பார்த்து அவருக்கு கிடைத்த அதே நியாமத் எனக்கு கிடைக்கணும், அவருக்கு கிடைத்த அதே அருள் எனக்கு கிடைக்கணும் என்று ரசூலுல்லாஹ் ஒரு மனிதனை பார்த்து ஆசைப்பட்டால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான். மல்லாம் தொழுகிற ஓதுறமா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இறைவா முஹம்மத் அவருக்கு நீ அருள் செய்யணும். எப்படி? இப்ராஹிம கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது நீ எப்படி அருள் செய்தாயோ அதே போன்று நீ அருள் செய்யணும். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சூரத்து ஷூராவிலே பிரார்த்திக்கிறார், வல்லதி அத்மவ யக்ஃபிர் லி ஹத்தியத்தி யௌமத்தீன், இறைவா இன்றைய தினத்திலே நீ அடியார்களை எல்லாம் விசாரிப்பாயோ அன்றைய தினத்திலே என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்கணும் என்று உன்னிடத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். வலா துஹ்ஸினி யௌம யுபாஸூன், இன்றைய தினத்திலே அடியார்களை எல்லாம் எழுப்பி நீ விசாரிப்பாயோ அன்றைய தினத்தினுடைய கேவலத்திலிருந்து உன்னிடத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். எத்தனை இடத்திலே இப்ராஹிம் பிரார்த்தித்தார், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரிய்யத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா குஃபிர் லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இறைவா ரப்பி குஃபிர் லி, என்னை நீ மன்னிக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரார்த்தனை. வ லிவாலிதைய, என்னுடைய பெற்றோரை மன்னிக்கணும். இன்னும் யௌம யகூமுல் ஹிசாப், இன்றைய தினத்திலே நீ விசாரிப்பாயோ, உன்னுடைய அடியார்களை எல்லாம் ஒன்று திரட்டி நீ விசாரிப்பாயோ அந்த விசாரணை நாளிலே நீ என்னை நீ மன்னிக்கணும் இறைவா, என்னை பெத்தெடுத்த தாய் தந்தையர்களை மன்னிக்கணும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறான், முஃமின்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். முஃமின்கள் என்று சொன்னால் யார்? நீங்கள் சிந்தித்து பாருங்க. என்றைக்காவது அந்த நாளை நினைத்து அல்லாஹ்விடத்திலே அழுதிருப்போமா? என்றைக்காவது இப்படிப்பட்ட ஒரு நாள் உண்டே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருப்போமா? இப்படியெல்லாம் என்னுடைய ரப்பு என்னிடத்திலே விசாரிப்பான நேரடியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு அடியானிடத்திலும் அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான். லா தர்ஜுமா, எந்த விதமான தர்ஜுமானும் இருக்காது, யாரும் நம்ம மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், நம்மிடத்திலே நேரடியாக விசாரிப்பான். அப்படிப்பட்ட நாளை என்றைக்காவது பயந்திருப்போம்? அல்லாஹ் சொல்கின்றான், முஃமின்கள் என்று சொன்னால் யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல் வ யக்ஷவுன ரப்பஹும் வ யகாஃபூன ஸூஅல் ஹிசாப். முஃமின்கள் என்று சொன்னால் யார் தெரியுமா? அவர்கள் அந்த அல்லாஹ் எப்படி சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அப்படி அவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள். வ யக்ஷவுன ரப்பஹும், தன்னுடைய ரப்பை பயந்து வாழ்வார்கள். பயம் என்று சொன்னால் வ யகாஃபூன ஸூஅல் ஹிசாப், வ யகாஃபூன ஸூஅல் ஹிசாப், அதி பயங்கரமான முறையில் ஒரு கெட்ட விசாரணை, மிக துல்லியமான ஒரு விசாரணை, தப்பிக்க முடியாத ஒரு விசாரணை நாள் இருக்கிறது, அந்த விசாரணை நாளை நினைத்தும் பயந்து வாழ்வார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான். உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை பாருங்கள், எப்படிப்பட்ட ஆள்! அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது அவருக்காக வேண்டி, அவர் இறப்பதற்கு முன்னாடியே அவருக்காக வேண்டி மாளிகை கட்டப்பட்ட ஒரு நபர். உமரினுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்பதாக ஷைத்தான் உமர் ஒரு பாதையிலே வந்தால் ஃபஜ்ஜன் ஒய்ர ஃபஜ்ஜி, ஷைத்தான் இன்னொரு பாதையில அடிச்சு பிறண்டு ஓடிடுவான். அந்த அளவுக்கு உண்டான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஆள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அதிகமாக தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், ஹாசிபு அன்ஃபுஸகும், ஹாசிபு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே கபுல் அன் துஹாசபு, விசாரிப்பதிலே மிகப்பெரிய தீவிரமான அதிபதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிபதியான அந்த இரட்சகன் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் இந்த உலகத்திலே விசாரித்துக் கொள்ளுங்கள். எத்தனை சம்பவம்! அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி! அல்லாஹ் அக்பர். அந்த சஹாபி ஹதீஸ் புத்தகங்களை திறந்தால் அந்த சஹாபி பேரில்லாத ஹதீஸே இருக்காது. எந்த ஹதீஸ் கிதாபை நீங்கள் திறந்தாலும் அந்த அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத்து செய்த ஒரு மாமனிதர், அல்லாஹ்வுடைய தூதரோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரு மாமனிதர். அவர் இறக்கும் பொழுது அவருடைய மரண தருவாயிலே அவர் அழுகிறார். அவர் மரணிப்பதற்கு சில நேரங்களுக்கு முன்னால் அவர் அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய தோழர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆள் அபூ ஹுரைரா, எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஆள், ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனைக்கு சொந்தக்காரர் அல்லவா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை அதிகமாக ரிவாயத்து செய்த ஒரு முஹத்திஸ் அல்லவா,
உடனே சொன்னார், நான் மரணத்தை கண்டு அளவில்லை மக்களே, மரணத்திற்கு பிறகு ஒரு விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணை நாளிலே என்னுடைய ரப்பு என்னை நிப்பாட்டி விட்டால், என்னை விசாரித்து விட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்பதாக நினைத்துதான் நான் அழுகிறேன் என்பதாக அபூ ஹுரைரா சொன்னார் என்று சொன்னால், நம்முடைய நிலைமை என்னவாகும் மக்களே? விசாரணை விசாரணை என்று சொன்னால் என்ன? ஏதோ 3 மணி நேரம் படம் பார்க்கிறோம், 4 மணி நேரம் நினைச்சிரோம் கிரிக்கெட் பார்க்கிறோம், அல்லது செல்போன்ல அந்நிய பெண்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மட்டும்தான் விசாரணையா? அல்லாஹ் பேசுகிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மா யல்ஃபிது மின் கௌல், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் அல்லாஹ் அந்த இடத்துல கலாமுன் போடல, லெஃபுல். எப்படி? ஒவ்வொரு எழுத்திற்கும் லெஃபுல் என்று சொன்னார். ஒரு எழுத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் லெஃபுல். பேச்சுக்கு அரபியிலே கலாம். லெஃபுல் என்று சொன்னால் ஒரு எழுத்து. அல்லாஹ் அங்கே சொல்லும் பொழுது மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் அது பதிவு செய்யப்படாமல் இல்லை, அந்த பேச்சிற்கும் நீங்கள் விசாரணை கொடுக்கணும். அந்த ஏன் பேசினீர்கள், எதற்காக வேண்டி இந்த வார்த்தையை விட்டீர்கள், ஏன் இந்த வார்த்தையை இந்த இடத்திலே உபயோகப்படுத்தினீர்கள், இப்படி ஒவ்வொரு எழுத்திற்கும் நாம் நாளைக்கு உங்களை விசாரிக்க இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்து அல்லாஹ் எப்படி எல்லாம் விசாரிப்பான்? அல்லாஹ் சொல்கின்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் இன்னஸ் ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. எதையெல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான்? நபிக்கு அல்லாஹ் வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், ஓ நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஆதாரம் இல்லாததை பின்பற்ற வேண்டாம். எதெல்லாம் உங்களுக்கு ஆதாரமாக கிடைக்கவில்லையோ, உங்களுடைய ரப்பு எதை உங்களுக்கு ஏவவில்லையோ அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள். காரணம், இன்னஸ் ஸம்அ, உங்களுடைய பார்வை, இன்னஸ் ஸம்அ, உங்களுடைய கேள்வி புலன், வல் பஸர், உங்களுடைய பார்வை, வல் ஃபுஆத், உங்களுடைய உள்ளம் உட்பட குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இவை அனைத்திற்கும் நீங்கள் விசாரணை கொடுக்கணும். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், இன் துபுது மா ஃபி அன்ஃபுசிகும் அவ் துஃபூஹு யுஹாசிபுகும் பிஹில்லாஹ். ஓ மனிதர்களே, நீங்கள் உள்ளத்திலே மறைத்து வைக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கும், நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் பேச்சு மாத்திரமல்ல, பார்வை மாத்திரமல்ல, செய்யக்கூடிய செயல் மாத்திரமல்ல, நம்முடைய மனதிலே நாம் எண்ணுகிறோமா இல்லையா? மா துபுது அன்ஃபுசிகும், உங்களுடைய மனதிலே நீங்கள் மறைத்து வைக்கக்கூடிய, உங்களுடைய மனதிலே நீங்கள் எண்ணக்கூடிய இந்த எண்ணத்திற்கும் நீங்கள் யுஹாசிபுகும் பிஹில்லாஹ், அந்த அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விசாரணை கொடுக்கணும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். அப்ப அன்பார்ந்தவர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நியாமத்துகளை இன்றைக்கு நாம் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய எத்தனை எத்தனை நியாமத்துகள். அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன் தஅுது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அருளை நீங்கள் என்ன நினைத்தால் லா துஹ்ஸூஹா, உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அப்படி அளவுக்கு அதிகமாக எண்ணி முடிக்க முடியாத, தொகுக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் நமக்கு நியாமத்தை செய்திருக்கிறான். செய்த எல்லா நியாமத்திற்கும் நாம் பதில் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே சாப்பாடு இல்லை, வீட்டை விட்டு வெளியில வராங்க, தெருவுக்கு வரார் ரசூலுல்லாஹ். அபூபக்கர் அவருடைய வீட்டிலே சாப்பாடு இல்லை, தெருவுக்கு வரார். உமர் அவரும் தெருவுக்கு வந்து விட்டார், எங்காவது சாப்பாடு கிடைக்காதா என்பதாக ஏக்கத்திலே. நாம் எல்லாம் சிந்திக்கணும் மக்களே, எத்தனை எத்தனை நியாமத்துகளை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக உபயோகப்படுத்திக் கொண்டு அந்த நியாமத்தை தரக்கூடிய ரஹ்மானுக்கு ஒரு நன்றி கூட செலுத்தாமல் வாழுகிறோமே. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் சிந்திக்கணும். 3 நபர்களும் 3 நாட்களுக்கு மேலாக சாப்பாடு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். யாராவது சாப்பாடு கொடுப்பாரா, யாராவது வீட்டிற்குள் சென்று சாப்பாடு தருவார்களா என்ற ஏக்கத்திலே ஒரு சஹாபியினுடைய வீட்டை தட்டுகிறார்கள். அந்த சஹாபி சாப்பாடை கொடுக்கிறார். அந்த சஹாபி அந்த 3 நபர்களுக்கும் சாப்பாடை வைக்கிறார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சாப்பாட்டை கையில் வைக்கும் பொழுது உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா உமர், உமரே, இதற்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே விசாரணை கொடுக்கணும். உடனே உமர் ரலியல்லாஹு கையை தூக்கி விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வாள்கள் எல்லாம் எதிரிகளுடைய இரத்தத்தை சொட்டிக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய வயிறுகளோ பசியால் உப்பி விட்டது,
உடுத்துவதற்கு கூட ஆடை இல்லாமல் நாங்கள் எல்லாம் கிழிந்த ஆடைகளை உடுத்தி 3 நாட்களுக்கு பிறகு கை வைக்கக்கூடிய இந்த உணவுக்குமா நாங்கள் விசாரணை கொடுக்கணும்? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். மக்களே, உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா நியாமத்துக்கும் லா துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், அந்த விசாரணை நாளிலே உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா நியாமத்திற்கும் லா துஸ்அலுன்ன, உங்களிடத்திலே உங்களுடைய இறைவன் உங்களை நாளைக்கு விசாரிப்பான். அப்ப நாம இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனை எத்தனை முஸ்லிம்கள் சர்வ சாதாரணமாக வீண் விரயங்கள். தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள், உடுக்கக்கூடிய ஆடையை எடுத்துக்கொள்ளுங்கள், சாப்பிடக்கூடிய சாப்பாடை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாவற்றிலும் வீண் விரயம். என்னது? எல்லாவற்றிலும் நமக்கு என்று போதும். இன்னைக்கு ஒரு ஆணினுடைய அந்த பீரோல திறந்து பார்த்தா லாக்கர் ஃபுல்லா ட்ரெஸ். ஒரு பெண்ணினுடைய பீரோல திறந்து பார்த்தா உடுக்க மாட்டாங்க ட்ரெஸ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு போக மீதி இருக்கக்கூடிய அனைத்தும் அது உங்களுக்கு சொந்தம் இல்லை. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு போக, நீங்கள் உடுத்தது போக, நீங்கள் சாப்பிட்டது போக, மிச்சம் மீதியாக இருக்கக்கூடிய எதுவும் உங்களுக்கு சொந்தமானது அல்ல, அது இல்லாதவர்களுக்கு சொந்தம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமையை பாருங்கள். ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள், 1க்கு 20 ட்ரெஸ். சாப்பிடக்கூடிய சாப்பாடு எத்தனை எவ்வளவு சாப்பாடுகளை சர்வ சாதாரணமாக வீண் விரயம் செய்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான் இன்னல் முபத்திரீன் கானு இஹ்வான ஷயாத்தீன். யாரெல்லாம் வீண் விரயம் செய்கிறார்களோ இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தானோடி கூட பிறந்த சகோதரர்கள். யாரு? இவை அனைத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் விசாரிக்க இருக்கின்றான். மக்களே, அப்ப அன்பார்ந்தவர்களை யதார்த்தமாக சிந்திக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு நாள், குறிப்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தை பற்றி. நியாமத்திலேயே மிகப்பெரிய நியாமத் இந்த ஏகத்துவம் தான். நியாமத்திலேயே மிகப்பெரிய உயர்வான நியாமத் இந்த நபி வழியை பின்பற்றக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்மளை ஆக்கினானே. எத்தனையோ நபர்கள் தங்களுடைய வணக்கங்களை கபர்களிலும் சர்ச்சுகளிலும் எனது கோயில் மடங்களிலும் செய்து கொண்டிருக்கும் பொழுது, எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்காத இந்த ஏகத்துவம், நபிமார்களுடைய வாப்பாவிற்கு கொடுக்காத ஏகத்துவம், நபிமார்களுடைய பிள்ளைக்கு கொடுக்காத ஏகத்துவம், நபிமார்களுடைய மனைவிக்கு கொடுக்காத ஏகத்துவம். உலகத்திலே எத்தனையோ நபர்கள் நாங்கள் தான் அறிவாளிகள், உலகத்தை கெட்டி ஆளக்கூடியவர்கள் என்பதாக இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியிலிருந்து உலக ஜனாதிபதி வரை எத்தனையோ அறிவாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்காத ஏகத்துவம். பார்த்தோமா இல்லையா? நாட்டினுடைய ஜனாதிபதி, விஞ்ஞானி, ஆசிரியர் கல்லுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். என்ன செய்யறான்? அவனுக்கு அல்லாஹ் அந்த அறிவை எடுத்துட்டான். ஒரு கல் அவனுக்கு கடவுளாக தெரிகிறது. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்திலே அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிமுக்கு மைக்கு தான், சட்ட தான், கல்லு தான் என்ற அந்த உயர்ந்த ரஹ்மானை அறியக்கூடிய அந்த கல்வி அல்லாஹ் நமக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தினானே. இவை பற்றியும் நாளைக்கு அல்லாஹ் நம்மிடத்திலே விசாரிப்பான். இன்றைக்கு எத்தனை நபர்களிடத்திலே இந்த இஸ்லாத்தை சொல்கின்றோம்? இந்த இஸ்லாத்தை நாம் எந்த அளவிற்கு அழைப்பு பணியிலே கொண்டு சென்றிருக்கின்றோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள், நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். நீங்கள் அதை செய்ய தவறிவிட்டால் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அன்பார்ந்தவர்களே, நாமெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு விசாரணை, நபிமார்கள் எல்லாம் கண்டு பயந்து அந்த நாளிலே நாம் பாதுகாக்கப்படணும், கேவலப்பட்டு விடக் கூடாது என்பதாக அழுது புலம்பிய ஒரு விசாரணையை நோக்கி நம்முடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை நாளிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விசாரணை நாளினுடைய கொடூரத்தை விட்டு உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.